அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி திருமணம் பற்றி இதுவரை வேதங்களில் சொல்லப்படாத ரகசியங்கள், மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள். விதிகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது மக்களுக்கு யாரும் பெரும்பாலும் தெரியாது. அதை வச்சு இந்த காலகட்டத்தில் திருமணம் பற்றி என்னென்ன ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கிருக்கிறோம். வேதங்கள், புராணங்கள், நம்முடைய இதிகாசங்களில், நம்முடைய சாஸ்திர சம்பிரதாய நூல்களில் திருமணம் பற்றி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன் ரகசியம் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள், அது என்னென்ன ரகசியங்கள்னு நம்ம பார்ப்போம். நன்றி நேயர்களே. நம்ம இன்றைக்கி திருமணம் பற்றி ரகசிய உண்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆண் பெண் இருபாலருக்குமே 7ஆம் இடத்துல சனி இருப்பது கடுமையான திருமண தோஷத்தை தருகிறது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் சந்தோஷமான திருமண வாழ்க்கை. 2ஆம் அதிபதி அஸ்தமமானால் குடும்பத்துடைய நிலை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. 2ஆம் இடத்துல அஸ்தமமான கிரகம் இருந்தாலும் குடும்ப நிலை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி 12 செவ்வாய் சனி குடும்ப அமைப்பு பாதகத்தை தரும். சனி மிதுனம், மீனம் ஆகிய ராசிகளை பார்த்தால் திருமண வாழ்க்கை இயந்திரத்தனமாக இருக்கும். காலையில் இருந்துச்சிடும், போகிறோம் வர்றோம், எதுக்கு வர்றோம் எதுக்கு போகிறோம் தெரியாமல் ஒரு இயந்திரத்தனமாக இருக்கும். 3ஆம் அதிபதி 7இல் இருந்தால், 7ஆம் அதிபதி 3இல் இருந்தால் திருமணத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும் நிலையை கொடுக்கும். அதாவது 3ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி 3இல் இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக வீட்டை விட்டு வெளியேறும் நிலையை கொடுக்கும். சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் அல்லது சனிக்கு எது சேர்ந்திருந்தால் புத்திர பிராப்தி கண்டிப்பாக இருக்காது. அதாவது சூரியன் ராகு சேர்ந்திருக்கணும், சனிக்கு எது சேர்ந்திருக்கணும். அப்படி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு புத்திர பிராப்தி கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இந்த இணைவை குரு பார்த்தால் விதி விலக்கு உண்டு. சூரியன் ராகுக்கேது நட்சத்திரத்தில் நின்றால், சனி ராகுக்கேது நட்சத்திரத்தில் நின்றால் புத்திர பிராப்தி கண்டிப்பாக இருக்காது. குரு பார்த்தால் விதி விலக்கு உண்டு. அதாவது சூரியன் ராகுக்கேது நட்சத்திரத்திலையும், சனி ராகுக்கேது நட்சத்திரத்திலும் நின்றால் புத்திர பிராப்திக்கு தடை உண்டு. ஆனால் இந்த இணைவுகளை குரு பார்த்தால் விதி விலக்கு உண்டு. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் திருமண பிரிவில் ஒரு சங்கடம் உண்டாகும், விவாகரத்து நடக்கும். சுக்கிரனும் கேதுவும் இருக்கிற டிகிரியை வச்சு பார்த்துக்கணும். அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் அவர் மனைவியை விட்டு பிரிஞ்சாக இருக்கணுங்கிறது ஒரு ரூல். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் திருமண பிரிவு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா மனைவிக்கு சில டேஞ்சர்கள், அதனால் திருமண பிரிவு உண்டு. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தாலும் ஆண் பெண் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுலேயும் திருமண வாழ்வு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குரு சுக்கிரன் சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை காதல் திருமணத்தை உண்டு பண்ணும். குரு சந்திரன் சேர்ந்திருந்தால் புத்திரதோஷம், தாமத குழந்தை பாதிப்பு ஏற்படுத்தும். இது மற்ற கிரக அமைவுகளையும் பார்த்துக்கணும். சூரியன் சனி தாமத குழந்தை புத்திரதோஷம் உண்டு. செவ்வாய் சனி 12ஆம் பாவத்தில் கடுமையான புத்திரதோஷம். செவ்வாய் சனி 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் கடுமையான புத்திரதோஷம். கேது 5இல் கடுமையான புத்திரதோஷம். இது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்துக்கணும். குருவசாரத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு அப்படின்னா பார்த்துக்கணும். சனி 2ல் இருந்தால் ஆயிலை கவனிக்க வேண்டும். ராகு 2, 5, 7, 10ஆம் இடங்களில் இருந்தால் நாகதோஷம் எனப்படும் ராகு தோஷம். செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்போது ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சந்திரனும் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் இந்த மாதிரி ஏதோ 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் நடைபெற்ற மறைமுக வாழ்க்கை அல்லது ரகசியங்களை அல்லது ஏதேனும் ஒன்றை இந்த பரிவர்த்தனை இண்டிகேட் பண்ணும். இப்போ சுக்கிரனுக்கு 4ல் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய கற்பு கேள்விக்குறியாயிடும். சுக்கிரனுக்கு 4ல் ராகு இருந்தாலும் அது அவங்களுடைய ஒழுங்கினம் பற்றி நம்ம பேச வேண்டி வரும். பெண் ஜாதகத்தில் என்னென்ன முக்கியமான குறிப்புகள் கவனிக்கணும்னு பார்க்கலாம்.
சுக்கிரனுக்கு 10ல் சனி இருந்தால் கணவனுடன் ஒத்துப்போகாத, விதண்டாவாதம் பேசுவது, கணவனுடைய உறவுக்காரர்களை மதிக்காதது, கொஞ்சம் திமிருத்தனமாக நடக்கிற பெண்களாக இருப்பாங்க. யார்? என்ன அமைப்பு? சுக்கிரனுக்கு 10ல் சனி இருந்தால் கணவன்கிட்ட ஒத்து போக மாட்டாங்க, கணவனுடைய உறவுக்காரங்களை மதிக்க மாட்டாங்க. லக்னத்திற்கு சுக்கிரன் 4, 8, 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண் ஜாதகத்தில் கணவனுடன் அடிக்கடி மனக்கசப்புடன் சண்டை போடுவா, வழக்கு போடுவது பிரிவினையை தரும். இதே இது சுக்கிரனை குரு பார்த்தா இந்த சிரமங்கள் ஏற்படாது. லக்னத்திலிருந்து செவ்வாய் 4, 8, 12 இருந்தால் கணவனுடன் அடிக்கடி மனக்கசப்புடன் வாழ்வது பிரிவினையை தரும். அதே மாதிரி செவ்வாயை குரு பார்த்தாருன்னா இந்த சங்கடங்கள் இல்லை. லக்னத்துக்கு கேது 4, 8, 12 இருந்தால் கனவில் கூட அடிக்கடி மனக்கசப்புடன் கணவரோட வாழ்வார்கள். கேதுவை குரு பார்த்தால் தோஷம் இல்லை. சுக்கிரன், செவ்வாய், கேது இவர்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது, இருந்தால் தோஷம், திருமண வாழ்க்கை தோஷம். இவர்களை குரு பார்த்தார்னா தோஷம் இல்லை. பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் உச்ச கிரகம் இருந்தால் செயற்கை குழாய் குழந்தை பிறக்கும் அல்லது வேறு நபர் மூலம் குழந்தை பெறும் நிலையை தருகிறது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தால் திருமண பிரிவு, உடல்நலம் பாதிப்பு, குடும்பத்துடன் விபத்தில் சிக்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் திருமண பிரிவு கட்டாயம், டைவர்ஸ் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தால் டைவர்ஸு கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதே கொஞ்சம் சிரமம். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தாலும் இதே மாதிரி தான். இப்போது பெண் ஜாதகம் எடுத்துக்கங்க. அந்த பெண் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி அஸ்தமமானாக இருந்தால் கணவனிடம் அவள் சுகம் பெற மாட்டாள். இப்போது திருமணம் பொருத்தம்னாலே நல்ல அந்யோன்யமான ஜாதக அமைப்பு வேணும். ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படி அமையினா என்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, பெண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி இருவரும் திரிகோணத்தில் இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் பெண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் இருவரும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் அந்யோன்யமான தம்பதிகளாக இருப்பார்கள். இப்போ ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் உள்ள இடத்துல பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கணும், அல்லது பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் உள்ள இடத்துல ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த தம்பதியர் அந்யோன்ய தம்பதிகள், ஈருடல் ஓருயிர் மாதிரி வாழ்வாங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த இடத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அதே பாவத்தில் இருக்கணும். இப்போ பெண் ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்த இடத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் இது ஒன்றுக்கொன்று மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒற்றுமையாக, அன்பாக, அரவணைப்பாக, ஆயுள் முழுக்க சந்தோஷமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்புகள். இது நம்ம திருமணத்துக்கு இது பார்த்தாச்சு. சரி, திருமணத்தில் வேறு என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த இடத்துல பெண் ஜாதகத்தில், இப்போ உதாரணத்துக்கு ஆண் ஜாதகத்தில் மேசத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே இது பெண் ஜாதகத்தில் மேசத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பு இல்லை. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறது சேர்த்தக்கூடாது. இது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், இது திருமண விவாகரத்து போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்த்தக்கூடாது. இப்படி இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையை சேர்க்கவே கூடாது, அது திருமண வாழ்க்கை அல்ல. ஆண் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் நீச்சமடையக்கூடாது. புத்திரதோஷம், மாங்கலி தோஷம் ஏற்படும். ஏன் புரியுதுங்களா? பெண் ஜாதகத்தின் 10ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் நீச்சமடையக்கூடாது. இதுவும் புத்திரதோஷம், மாங்கலி தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆண் ஜாதகத்தின் 10ஆம் அதிபதி, அதாவது ஆண் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தில் அமரக்கூடாது. புத்திர தோஷமும் மாங்கலி தோஷமும் ஏற்படும். பெண் ஜாதகத்தின் 10ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 அமரக்கூடாது. ஆண் ஜாதகத்துடைய 10ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் 6, 8, 12 அமரக்கூடாது. பெண்ணுடைய 10ஆம் அதிபதி ஆணுக்கு 6, 8, 12 போகக்கூடாது. ஆணுடைய 10ஆம் அதிபதி பெண்ணுக்கு 6, 8, 12 போகக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது புத்திர தோஷம், மாங்கலி தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பெண் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் அஸ்தங்கம், அஸ்தமனம் ஆகக்கூடாது. அதுவும் புத்திர தோஷத்தை கொடுக்கும்.
பெண் ஜாதகத்தில் நடப்பு திசாநாதர் ஆண் ஜாதகத்தில் அஸ்தங்க நிலையில் இருந்தால் மனப்போராட்டம் பிரிவினையை தருகிறது. ஆமாம், இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அஸ்தங்கமாயிருந்தால் எப்படி இருக்கும்? 2 பேர்த்துக்கு மனப்போராட்டம் பிரிவினைகளாக வரும். ஆண் ஜாதகத்தின் பெண்ணின் 10ஆம் அதிபதி கிரகம் நீச்சம் பெற்றால், அதாவது பெண்ணுடைய 10ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றால் திருமணத்துக்கு பின் ஆணுக்கு தொழிலில் பாதிப்பு தருகிறது. கணவனுக்கு அந்த பெண்ணானது சரிவர எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இந்த மாதிரி மன கஷ்டங்கள் மனசங்கங்கள்லாம் வரும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் நடப்பு தசாநாதர் பெண் ஜாதகத்தில் அஸ்தங்க நிலையில் இருந்தாலும் மனப்போராட்டம் பிரிவினையை தருகிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் ஒரு திருமண ஜோடியை நம்ம இணைக்கணும். ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டு இணைச்சா மட்டுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகும். எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா? இந்த காலத்தில் இத்தனை விஷயங்கள் பார்த்து யார் கல்யாணம் பண்ணுறான்? ஆணுக்கு பொண்ணுக்கும் வசதி இருக்கா, ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணிக்க, மண்டபம் எந்த தேதி கிடைக்குதோ அந்த தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கா இல்லையோ சரி அந்த முகூர்த்தத்தில் வையின்னு வச்சு, அதாவது அவங்களுடைய சௌகரியத்துக்கு மண்டபம் கிடைக்கிற தேதிக்கு தகுந்த மாதிரி தான் திருமணம் தாலி கட்ட லக்னங்கள் குறிக்கப்படுகிறது. இது தவறான செயல். அந்த புரோகிதர்கிட்ட போய் அப்புறம் டார்ச்சர் பண்ணுறத இந்த டேட்டில் குடிச்சு கொடுங்க, இதை மண்டபம் கிடச்சிருக்கு அப்படின்னா நல்ல முகூர்த்தம் எதுக்கு பார்க்குறது? ஸோ இந்த உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதனால் திருமணம் செய்ய போகும் 2 ஆணும் சரி பெண்ணும் சரி இருவரும் மனமொத்து எந்த பிரச்சனையும் சங்கடங்களும் சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியதுக்கு பேர் தான் திருமணம். பொண்ணுக்கு ஆணை பிடிக்கல, ஆணுக்கு பொண்ணுக்கு வேண்டாம் விருப்பம் பெற்றோர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி மனப்போராட்டம் பண்ணி திரும்ப பிரிஞ்சு போய் மறுபடியும் வாழ்க்கையை தொலைக்கிறது அவங்கவுங்க தலையெழுத்து. அப்படிலாம் பண்ணாதீங்க. திருமணம்ங்கிறது ஒரு போட்டுக்கிற சட்டை கிடையாது. பிடிக்கலாம் தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கிறது. பொறுத்து பண்ணுங்க, அவசியமாக பண்ணுங்கள். இத்தனை விதிகளை அனுசரித்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒத்து போகுதான்னு பார்த்து அந்த முறையில் நீங்கள் திருமணம் சேர்த்தா மட்டுமே ஜாதகங்கள் அந்த ஜாதகருக்கும் சரி ஜாதகருக்கும் சரி நல்ல விதமாக ஒத்துழைப்பு கொண்டு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த அளவுக்கு விவரமாக பார்த்து திருமணம் பண்ணுறதுலாம் கம்மி, ரொம்ப கம்மி. எனக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு. இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை என்பது விளையாட்டு காரியம் அல்ல. திருமணம் என்பது விளையாட்டு காரியம் அல்ல. ஆணுக்கு பொண்ணை பிடிக்கிறதா, பொண்ணுக்கு ஆணை பிடிக்கிறதா, சொத்துக்கு சொத்து விட்டு போகக்கூடாது. பொருத்தம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறீங்க. நாளைக்கு அவங்களுக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு சில ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கோ இல்லையோ மனப்பொருத்தம் சொந்த பந்தத்தில் பொருத்தம் பார்க்க தேவையில்லைங்கிற ஒரே ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. 2 பேர்த்துடைய பிளட் குரூப் ஒத்து போய்க்கிறதா, அவங்க 2 பேருக்கு சொந்த ரத்தத்தில் கல்யாணம் பண்ணால் அவங்க சந்ததிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் பார்க்குறதில்ல. சொத்துங்கிற ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வர தலைமுறையில் டிஸ்டர்ப் பண்ணுறது நல்ல முறையான செயல் அல்ல. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சயின்டிஃபிக் பிரகாரம் திருமணம் பண்ணணும். ரத்தம் சேரா ரத்தம் பண்ணோன்னா வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும்? என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது சொல்லுங்கள்? தெரியாதனமாக கிராமத்தில் பண்ணி வச்சிடுறீங்க. சொத்து விட்டு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு. அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கணுமே, அறிவாக இருக்கணுமே, திறமையாக இருக்கணுமே. காலம் கடந்து ஞானம் என்ன பண்ணுறது? வாழ்க்கை நல்லா யோசிச்சுங்க. வாழ்க்கை என்பது ஒரு முறை, இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். சங்கடங்கள் சச்சரங்கள் வாழ்க்கையில் வர்றது சகஜம். அது கூட இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும். 3 மணி நேரம் பார்க்குற சினிமாவுக்கே வில்லன் தேவைப்படுறான், காமெடியும் தேவைப்படுறதான், பாட்டு தேவைப்படுது, அழுக சீன் தேவைப்படுது, நகைச்சுவை சீன் தேவைப்படுது. இத்தனை விஷயங்களும் ஒரு திரைப்படத்தை 3 மணி நேரம் பார்க்குற டைம் பாஸ் படத்துக்கே எதிர்பார்க்குறோம். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய திரைப்படம். அதில் எத்தனையோ கேரக்டர் நம்ம மீட் பண்ணணும். சில கேரக்டர் நமக்கு சந்தோஷம் தரும், சில கேரக்டர் நமக்கு வருத்தத்தை தரும், சில கேரக்டர் அழுகையை தரும், சில கேரக்டர் சோகத்தை தரும், சில கேரக்டர் வேதனையை தரும். இதையெல்லாம் எப்படி நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு பேர் தான் அறிவு, அனுபவம். அதெல்லாம் நம்ம கைவரப்பட்டுட்டு இந்த வாழ்க்கையை முறையாக எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வரியில் போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உண்மையை பெற்றோர்கள் சரி தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்குறப்போ இந்த உண்மைகளை மனசில் வச்சுக்கோங்க. காசு 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 மட்டும் விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கோட்பாடை மையமாக வச்சு பண்ணிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் உங்களுக்கு சுகப்படாது, சரிப்படாது. அதனால் திருமணம் பண்ணுறது சாதாரண விஷயமல்ல. ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசனை பண்ணிக்கங்க. இந்த காலத்தை எல்லாமே படிச்சிருக்காங்க, எல்லாருமே அறிவாக தான் இருக்காங்க. மன ரீதியாக அவங்களுக்கு வேதனை வர்றதும் அதை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டுட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், எந்த விதமான சங்கடங்களும் வராது. இதை மனசில் வச்சுக்கோங்க பெற்றோர்களே. நம்ம பிள்ளைய நல்லபடியாக வாழணுங்கிற நினைக்கிறதா உண்மையான பெற்றோர். சொத்து சுகத்தை விட்டு போகிறது பெருசு இல்லை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் மிகச்சிறந்த சொத்து. கல்வி தான் அழியாத சொத்து, ஆரோக்கியம் தான் அழியாத சொத்து. இந்த உண்மைகளை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பெற்றோர்களை குழந்தைகளை நல்லபடியாக வாழ வைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.